Hey, what's up guys? So hey hello viewers, நான் REHAN and நீங்க பார்த்துட்டு இருக்குது Mask Legend தமிழ். So நான் கேமரால ரொம்ப குண்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் குண்டா ஆயிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கே தெரியும். I mean bed rest. நீங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா you know I just had surgery and all. அதெல்லாம் வேற வீடியோ. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா links in description. Yes, இன்னைக்கு ஏன்டா நீ ரெஸ்ட் எடுக்கணும், எதுக்கு நடந்துட்டு இருக்கற, அது மட்டும் இல்லாம எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு நிறைய தாட்ஸ் இருக்கலாம் உங்க மைண்ட்ல. ஸோ இன்னைக்கு ஒரு vlog ஆக்சுவலாக சண்டேனாலே vlog தான். ஸோ சண்டே vlogs உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிக் பில்லியன் டே ஜஸ்ட் கேம் அவுட். பிக் பில்லியன் டே அப்புறம் அந்த கிரேட் இன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இன் தட் என் வீட்டுக்காக எங்கள் வீட்டுக்காக வி வாண்டட் டு பை டிவி. ஸோ டிவி வாங்குறதுக்காக ரொம்ப நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் தென் இப்போ டைம் கரெக்டாக இருந்ததுனால வி காட் அ குட் ஆஃபர். ஸோ அதனால வி பாட் அ 75 inches டிவி. ஸோ எஸ் நீங்கள் தமிழில் பார்த்துருக்கலாம். 75 inches TCL டிவி. ஸோ TCL இஸ் a very big brand. அவங்க தான் ஆக்சுவலாக டாப் செல்லிங் டிவிஸ் இன் Amazon. அமேசானில் வாங்கல, ஐ பாட் இட் இன் ஃப்ளிப்கார்ட். பிக் பில்லியன் டே ஏன்னா அமேசானில் அது எல்லாமே தீர்ந்துருச்சு. இப்படின்றக்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த டிவி தீர்ந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட்லேயே வெயிட் பண்ணி இட் ஆல்மோஸ்ட் காலையில் நான் ஆரம்பித்தேன். ராத்திரி தான் எனக்கு வந்து இந்த ப்ராடக்டே கிடச்சிச்சு. ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணுறக்கே ராத்திரி தான் கிடச்சிச்சு. ஸோ தட் வாஸ் a வெரி பிக் பெயின் இன் தி ஆஸ். ஸோ அதனால அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா we're going to take a look at the டிவி. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவி எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன விஷயங்க அப்படி இப்படி நம்ம எப்படி கேஷுவலாக காமாக நம்ம எப்படி எப்போ என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாமே இந்த vlog பண்ண போகிறோம். ஸோ எஸ், without further ado, let's get straight into the video. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 75 inches டிவி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கேன் சி ஹவு பிக் இட் இஸ். வீடியோவில் வந்து பார்க்க ஆக்சுவலாக எங்கேயுமே பிக்காக தெரியறது இல்லை இந்த டிவி. ஆக்சுவலாக நானும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் ஐ சீன் யூடியூப். பட் தென் இந்த டிவி ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் போய் நின்னா தான் வி நோ ஹவு பிக் இட் இஸ். ஆக்சுவலாக பாக்ஸ் ஆப்வியஸாக இட் வில் பி பிக்கர். டிவி உள்ள வந்து பாக்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் தென் ஈவன் தென் என்னோட செஸ்ட் ஹைட்டுக்கு வருது இந்த டிவி. ஸோ உங்களுக்கு தெரியலாம் 75 inchனா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து என் வீடு அந்த மாதிரி உள்ள நான் உங்களுக்கு காமிச்சதே இல்லை. உன்னே நம்ம ஸ்டுடியோ நம்ம மேலே என் ரூம் இல்லைனா அவுட் சைட் அந்த மாதிரி தான். ஸோ என் வீடு நான் வந்து இந்த மாதிரி காமிச்சதே இல்லை. மெனி ரீசன்ஸ். பட் ஈவன் ஐம் நாட் கோயிங் டு ஷோ இட் கம்ப்ளீட்லி. நான் ஃபுல்லாக காமிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இது பார்க்குறது தான் பின்னாடி அந்த சோஃபாஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, அதெல்லாம் மாற்ற வேண்டியது தான். எவ்ரி திங் இட்ஸ் நியூ ஹவுஸ். ஸோ அதனால தான். அண்ட் யா, இன்னொரு ஃபனியான விஷயம் என்னென்னா, இந்த பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பாக்ஸ் இஸ் ஸோ பிக். பார்த்தாலே தெரியும் இட் இஸ் ஸோ ஃப்ரீக்கிங் பிக் ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் டிவி வந்து 75 inches. பட் இந்த பாக்ஸோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 73 inches. அது இன்டென்ஷனலா இல்லை வேணும் ஏமாற்ற பார்க்குறானுங்களா அது என்னன்னு தெரியல. பட் தென் டிவியே 75 inches இருக்கும்போது எப்படி ஒரு 73 inches பாக்ஸ்குள்ளே அந்த டிவி கொள்ளுன்றதான் ஐ கான்ட் பேசிக்லி அண்டர்ஸ்டாண்ட். பட் எஸ், அதுதான் உங்களுக்கு ஒரு இது. இப்போ தான் வந்து இறங்குச்சு. ஆக்சுவலாக ஒரு 1 hour பிஃபோர் தான் வந்து இறங்குச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ வென் தேல் கம் ஃபார் இன்ஸ்டலேஷன். அவங்க இன்ஸ்டலேஷன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபார் நவ் பாய். A few moments later. ஸோ எஸ், ஓகே அவுட் ஆஃப் ஃபோக்கஸா? ஐயா ஓகே ஃபோக்கஸிங். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட காமிச்சு ஆல்மோஸ்ட் 3 hours நோ. டிவி வந்து ஆக்சுவலாக 3 hours ஆச்சு. ஸோ இந்த 3 hoursல அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு அப்போவே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. எப்படா வருவாங்க, இனி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. பட் தென் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 5:30 ஐ கெட் அ மெசேஜ் டெல்லிங் தட் திஸ் பர்சன் வந்து கம் டு ஹவுஸ் அப்படி இப்படின்னு பிளாப்ல நிறையா இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ நான் கூப்பிட்டு போய் சொன்னாங்க 5 minutes வந்துடுவோம் ஹவுஸ் எங்கே அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் நாட் ரியலி குட். பட் என்னாச்சுன்னா வந்தாங்க, தே கேம், நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஐ டோல்டு மை கான்ட் பெண்ட், யூ கைஸ் நோ சர்ஜரி அந்த விஷயம்லாம். ஸோ எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ண டிவியும் நாங்கள் எல்லாம் வச்சாச்சு. வால் மவுண்ட் வந்து டிவிக்குள்ளே வைக்கல. ஸோ நான் ஏன் வால் மவுண்ட் டிவியில் வைக்கலன்னு சொல்லி ஐ வாஸ் இட் வாஸ் வெரி டவுட்ஃபுல் ஃபார் மீ. ஒரு டிவியில் வால் மவுண்ட் கூட வைக்காமல் 75 inch டிவி வருமானு பார்த்தேன். பட் ஐ தாட் இட் வாஸ் மிஸ்ஸிங். பட் தென் பார்த்தீங்கன்னா அந்த வால் மவுண்ட் வைக்கிறதுக்கான ஒரு அந்த 2 ஹேண்டில்ஸ், அந்த டவுன் நம்ம கீழே வைக்கிறதா இருந்தால் அந்த ஹேண்டில்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஹேண்டில்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சு உள்ள. அண்ட் ரிமோட் வைக்கிற சாக்கெட் இருந்துச்சு. அது தவிர வேறு அந்த ஃப்ரீ ஸ்பேஸே இல்லை வைக்கிறதுக்கு. அப்படி ஒரு வால் மவுண்ட் கூட வைக்காத ஒரு 75 inch டிவி நாங்கள் ஒரு 1.5 lakhs கொடுத்து வாங்கியிருக்கோன்னா தட் இஸ் வெரி வெரி பேட்.
நான் இப்போ அது சொல்கிறக்காக இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். நான் அப்படி யாரையும் அப்படி குத்தம் சொல்ல மாட்டேன். பார்த்தேன் ஒரு 1.5 lakhs கொடுத்து நாங்கள் ஒரு டிவி வாங்கும்போது they should have included at least a wall mount. யாருமே இப்போ கீழே வச்சு பார்க்குறது இல்லை. எவ்ரி ஒன் வால் மவுண்ட் செட். ஸோ ஒரு வால் மவுண்ட் கூட கொடுக்காம இருக்கிற ஒரு டிவி தட் இஸ் வெரி வெரி பேட். நான் இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவங்க வால் மவுண்ட் கொடுக்காதனால நாங்கள் வந்து வேறு யாராவது தேர்ட் பார்ட்டி வால் மவுண்ட் போடும்போது இப்போ ஃப்யூச்சரில் டேமேஜ் இருந்தால் they'll tell லைக் அவங்க சொல்லலாம் நீங்கள் எங்கள் வால் மவுண்ட் யூஸ் பண்ணதுனால இப்படி ஆச்சுன்னு. அவங்க வால் மவுண்ட்டே கொடுக்கல. ஸோ அப்படி ஒரு பேச்சு வரக்காக தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ வாண்டட் டு டாக்குமெண்ட் திஸ் இஸ் வெரி வெரி பேட். எனக்கு ரொம்ப அப்படி டஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு இவ்வளோ பெரிய டிவி வந்திருக்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் கண்டென்ட் 4K அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இட் பிகேம் லைக் திஸ். பட் ஃபார்ச்சுனேட்லி த கை ஹூ கேம் டு இன்ஸ்டால் திஸ், அவர்கிட்ட வந்து ஹி டோல் எங்ககிட்ட வால் மவுண்ட் இருக்குது, நாங்கள் போய் பார்க்குறோம் வால் மவுண்ட் வந்து எங்ககிட்ட இருக்கிறது சப்போர்ட் ஆகுமான்னு. ஸோ இஸ் கான். ஸோ இப்போ நானும் என் டேடி இப்போ தான் ஷாப்லேருந்து வந்தார். நாங்கள் வந்து அளந்து பார்க்குறோம் இங்கே வைக்க முடியுமா அந்த இடத்துலன்னு. இஃப் ஐ கேன் ஐ ட்ரை டு கிவ் அ டைம் லேப்ஸ் ஆஃப் தட். ஸோ நானும் எங்கள் அப்பா அது பண்ண போகிறோம். ஸோ நவ் let's continue rest of the vlog and see. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம் வாட் ஹஸ் ஹேப்பன் ஹியர் ரைட் நவ். ஸோ ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட வால் மவுண்ட் வாஸ் ஆக்சுவலி மிஸ்ஸிங் இந்த டிவி. பட் சர்ப்ரைசிங்லி த கை ஹூ கேம் அவர் வந்து வால் மவுண்ட் கொண்டு வந்தார். அண்ட் சம்திங் இன் ஆல் இந்த டிவி கூட வரதுச்சு ஆக்சுவலி 65mm சம்திங். பட் இங்கே ஆக்சுவலாக ஹி பாட் இட் 90mm ஃப்ரேம்ஸ் எல்லாம். ஆஸ்டம் நமக்கு அதெல்லாம் புரியாது. பட் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங். தட் இஸ் வெரி குட். அண்ட் செகண்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஹாலில் நான் உங்ககிட்ட காமிச்சது that was a 43-inch டிவி. ஆக்சுவலாக அந்த இடத்துல that was a 43-inch டிவி. ஸோ that was very very small இந்த ஏரியாவில். ஸோ இப்போது we have a 75-inch டிவி. ஸோ இந்த 75-inch டிவி ஆர்டர் போட்டு வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத என்னன்னா இதோட வெயிட் எவ்வளோ இட் வாஸ் வெரி வெரி ஹை. இந்த வெயிட் ரொம்ப வேறு லெவல் ஹைட்டாக இருந்துச்சு. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் வெயிட் தூக்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து உட்காந்துருக்காரு. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நான் தூக்கக்கூடாது. பட் தென் நான் வந்து கீழேருந்து கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தேன். ஸோ தட் வாஸ் அ குட் திங். பட் இட் வாஸ் வெரி வெரி ஹெவி. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போ மாட்டுறக்காக. ஸோ இங்கே வால் மவுண்ட்ஸ் மாட்டிட்டாரு. ஸோ நவ் ஹீஸ் கோயிங் டு ட்ரில் இன் த பிட்ஸ். வால் மவுண்ட் போட போகிறாரு. அண்ட் ஷோ யூ கைஸ் வாட் எல்ஸ் இஸ்
பண்ணிட்டோம். ஸ்டார்டட் at 5:30 ஆக்சுவலா. லிட்டரலா 5:30 ஆரம்பிச்சு என் மூச்சு தெரியுதான்னு தெரியல, பட் நோ ப்ராப்ளம். 5:30க்கு ஆரம்பிச்சோம். பட் தென் நவ் டைம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 9 o'clock. ஸோ 9 o'clock இந்த டிவி மாட்டக்குள்ள ரொம்ப தலைவலி. இட் இஸ் சோ ஹெவி. மாட்டக்குள்ள ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பேசுறதுக்கே எனக்கு டைம் இல்லை. இப்போ உட்காந்து I have to enjoy all the content which is coming from here. So the video, I mean this TV is really awesome. So இந்த வீடியோ இப்போ நான் எண்ட் பண்ணலாம் தான் வந்தேன். And by the way, the guy who came for fitting, அவன் வேற level. He did his best. ரொம்ப டைம் எடுத்து கூட கொஞ்சம் கொஞ்சமா மைன்யூட்டா பார்த்து he did everything. So வீடியோ முடிக்கிற முன்னாடி ஃபைனலா one satisfying thing we have to do. So come here. So satisfying-ஆன ஒரு thing நம்ம பண்ண போறோம். எஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைங். மீதி இருக்கிறனாலே எங்கள் அம்மா தங்கச்சி அப்பாக்கெல்லாம் நான் வந்து வச்சுக்கிறேன். அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைங் வந்து எதாவது வரணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பேசுறதுக்கு நிறைய இல்லைனா கூட, பட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஐ ஹேவ் டு கோ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. பட் டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் Masculine Gender. This is me, REHAN, signing off, and this is Masculine Gender.